தோல்வியில் முடிந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. ஓயாத அதிபர் டிரம்பின் எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை. முஸ்தபா கமேனி விதித்த கூடுதல் நிபந்தனைகள் என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை. ஏன்னா இந்த போர் பல நாடுகளை பாதிப்படைய வச்சிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் பொருளாதாரம் ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி உயிரிழப்பும் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தையை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உலக நாடுகள் இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இதுவரைக்கும் செஞ்ச விஷயங்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், ஆனால் மன்னிக்கிறோம். காரணம் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காகவும், இன்னும் சொல்ல போனால் இந்த ஹார்மோஸ் நீர்வழியில் கட்டணம் வசூலிக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடை ஈரான் வச்சிருக்கு. அதில் நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம், அதை கை விடணும். இது எப்படி இருக்குன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வசூலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ஈரான் கை விடணும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக அவங்க உயிரோடு இருந்ததுக்கு காரணமே இந்த பேச்சுவார்த்தையை அவங்க பேசணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாங்கள் இத்தனை நாளாக நாங்கள் தான் விட்டு கொடுத்துறோம், இல்லை நாங்கள் என்றைக்கும் ஈரான் மொத்தமாக முடிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு தோனியை அவர் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இன்கேஸ் சுமூகமாக முடியல அப்படின்னா வெடிகுண்டுகளை நிரப்பிய போர் கப்பல்கள் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஊன்னு சொன்னால் கூட போதும், ஈரானில் எங்கள் படை முற்றிலும் இறங்கிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கார் ட்ரம்ப் அவர்கள். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போகிறோன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் இப்படி போட்ட போஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்புலேருந்து ஒரு சில தகவலும் வெளிவந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 10 அம்ச நிபந்தனைகள் அவங்க விதிச்சிருக்காங்க, இன்னும் கூடுதலாக சில நிபந்தனைகளை விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கவர்மெண்ட் லெபனான் மீது தாக்குதல் பண்ணுறாங்க, அதை முற்றிலும் தடுக்கணும், லெபனானை அவங்க தொடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும், இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஈரானுக்கு எந்த ஒரு சேதாரம் வரக்கூடாது, அதாவது அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இதுக்கப்புறம் ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது அப்படின்றும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆனால் இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு முற்றிலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னன்னா, அமெரிக்கா ஸ்டார்டிங் சொல்கிற விஷயம் என்ன, அதாவது ஈரான் கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது, அதை வச்சு அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் கடைசியாக சொன்ன நிபந்தனை என்னன்னு பார்த்தா, நாங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சுட்டு இருப்போம், நாங்கள் அதை தயாரும் பண்ணுவோம், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனை நீங்கள் ஆக்கக்கூடாது அப்படின்னு ஈரான் 3வது நிபந்தனையாக, அதாவது இப்போ கூடுதல் நிபந்தனைகளை அதையும் சேர்த்துருக்காங்க. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிப்போம், அதை நீங்கள் பிரச்சனை சொல்லவே கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இது காட்டுது. இப்போது கூடுதல் நிபந்தனைகளை ஈரான் கவர்மெண்ட் விதிச்சதும் சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி தன்னோட சோசியல் மீடியா போட்ட பதிவும் சரி, இப்போ ஒரு காரசாரமாக ஒரு விவாதமாக அது மாறி இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை பாதிக்குமா, ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிடுமா? ஏன்னா முன்னாடி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அதாவது இது வரைக்கும் அவர் பேசுனதா விட்டுருங்க, இப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னா ஒரு சமாதானம் விதமாக இல்லை பேசாம கூட இருக்கலாம். ஆனால் இப்போ கூட அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த போர் இன்கேஸ் முடியல, அமைதி பேச்சுவார்த்தை நடக்கலை, அது தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா இப்பவும் கப்பலாம் ரெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறது நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை தயாராக கிடையவே கிடையாது அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்துகிற விதமாக இந்த போஸ்ட் இருக்குன்னு மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ பேச்சுவார்த்தை நடைபெற போகுது, இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியும். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ்.
பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.